இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் இடம்பெறுவது பசுமை தாயகம் மற்றும் சேலம் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து நடத்திய காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்நிகழ்வில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மியாவாக்கி முறையில் 30,000 மரக்கன்றுகளை வைத்து சேலம் சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் சிறிய காடு அமைக்கும் விதமாக மரக்கன்றுகளை நட்டு வைத்து பின்பு கருத்தரங்கினை குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் காலநிலை மாற்றம் குறித்தும் பூமியை காக்க உயிர்கள் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் பற்றியும் விரிவாக விவரிக்கிறார். வாருங்கள் அவரது உரையினை கேட்டறிவோம். குளோபல் வார்மிங்னா உங்களுக்கு தெரியும், புவி வெப்பமடையுது. குளோப்னா புவி, வார்மிங்னா சூடாகிறது. அது உங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்தில். பூமி சூடாகிறது, நமக்கு ஜுரம் வந்தா என்ன ஆகும்? உடம்பு சூடாகும். சூடானா நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா என்ன பண்ணுவாங்க? மாத்திரை கொடுப்பாங்க, மருத்துவமனை கூட்டிகிட்டு போவாங்க, படுக்க வச்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா, விளையாடாதீங்க, பள்ளிக்கூடம் போவாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா நமக்கு உடம்புல சூடு அதிகமாகும் போது நமக்கு ஜுரம் வருது. அதே போல தான் பூமிக்கு சூடானா பூமிக்கு ஜுரம். பூமிக்கு ஜுரம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா? நம்மளை எப்படி நம்ம அம்மா பார்த்துக்கிறாங்களோ அதே போல் பூமிக்கு சூடாச்சுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு நாம் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நம்ம என்ன சுவாசிக்கிறோம்? ஆக்சிஜன். நம்ம என்ன வெளியில் விடுறோம்? கார்பன் டை ஆக்சைடு. அதை விட அதிகமாக வாகன புகை. எவ்வளோ காரு முன்னாடிலாம் மாட்டு வண்டி அந்த மாதிரி போவாங்க, இப்போ நிறைய காரு, நிறைய பைக்கு, நிறைய ட்ரெயின், எல்லாம் எவ்வளோ புகை. அத்தனை புகை எங்கே போகுது? பூமிக்கு தான் போகுது, மேலே போகுது. அதே போல் நிறைய ஃபேக்ட்ரி. முன்னாடிலாம் அந்த அளவுக்கு தொழிற்சாலைகள் இருக்காது, ஆனால் இப்போ நிறைய தொழிற்சாலைகள் இருப்பதால் நிறைய புகை. அந்த புகையெல்லாம் எங்கே போகுது? வானத்தில் போகுது. இப்போ புகை போக போக கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை, ஆக்சிஜன், அந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, மீத்தேன், அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, அது மாதிரி நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பசுமை இல்லை வாயுக்கள். இவையெல்லாம் கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதிகமாக பூமி சூடாகுது. பூமி பந்து சூடாக என்ன ஆகுது? அப்போ பூமி சூடாகும் போது பனிப்பாறையெல்லாம் உருகும். பனிப்பாறையெல்லாம் எங்கே இருக்கும்? ஆர்டிக், அண்டார்டிக், அந்த மாதிரி உலகத்துடைய கோடியில் இருக்கக்கூடிய மேலேயும் கீழேயும் இருக்கும். பார்த்துருப்பீங்க, நார்த்தில் இருக்கும், சவுத்தில் இருக்கும். இந்த பனிப்பாறைகள் உருக பூமியில் என்ன ஆகும்? நம்மளுடைய கடல் மட்டம் உயரும். கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா கடலோரம் இருக்கிற ஊர்லாம் தண்ணி கீழே போயிடும். நிறைய ஊர் அந்த மாதிரி தண்ணி கீழே போயிருக்கு. குறிப்பாக அந்த ஐலண்டுன்னு சொல்லுவாங்க. ஐலண்ட்னா என்ன? ஒரு தீவில் சுற்றி தண்ணி இருக்கும். தண்ணியோட உயரம் ஏற பனிப்பாறை உருகுது. அப்போ தண்ணியெல்லாம் அந்த கடலுக்கு வருது. அப்போ அந்த கடலுடைய உயரம் அதிகமாகும். அப்போ கடலுக்கு நடுவு இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவெல்லாம் தண்ணியில் முழுவிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ கிளைமேட்டும் மாறும். கிளைமேட்னா என்ன? காலநிலை, அதாவது கிளைமேட் சேஞ்ச். எப்போ வெயிலாக இருக்குமோ அப்போ அதிக வெயில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோ பார்த்தீங்களா எல்லாரும்? அந்த வீடியோவில் அந்த ஊரெல்லாம் வெயிலே என்னன்னு தெரியாது. ரொம்ப நம்ம ஊரில் தான் வெயில் அதிகம். இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இல்லை அமெரிக்கா போன்ற சில ஊர்களெல்லாம் வெயிலெலாம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஊர்லேயே அதிக வெயில். அவ்வளோ வெயிலில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. நிறைய வெள்ளம், வறட்சி, புயல், வரலாறு காணாத காற்று அடிக்குமா. அந்த காற்றுல காரு, மாடு, வீடு எல்லாம் பறந்து போயிடும். நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுதான் காலநிலை மாற்றம். இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கணும்.
முதல்ல 2 விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம காற்று பற்றி சொன்னோம் இல்லையா, காற்றுல நிறைய சூடாகுது, ஆக்சிஜன் போகுது, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி பசுமை இல்ல வாயுக்கள் அதிகமாகுது அப்படின்றோம் இல்லையா. அதே போல் தண்ணியிலையும் மாசுபாடு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த சேலம் எப்பேற்பட்ட பெருமை மிகு மாநகரம், நகரம், இந்த மாதிரி ஒரு மாவட்டம். அவ்வளோ 3 நதி இங்கே ஓடுது, எல்லாருக்கும் தெரியுமா? இந்த ஊரில் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதி மணிமுத்தாறு, அப்புறம் சரபங்கா, வசிஷ்ட நதி. இந்த 3 ஃப்ரெஷ் வாட்டர் இதுதான் ஓடுது. ஆனால் உலகத்தில் எவ்வளோ நதி இருக்குன்னா நிறைய இருக்குது. உலகம் எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த உலகம் 70% தண்ணியால் செய்யப்பட்டது. நீரின்றி அமையாத உலகன்னு படிச்சிருப்பீங்கல்ல. நீரின்றி அமையாத உலகனா, உலகத்தில் நிறைய தண்ணி, கொஞ்சம்தான் நிலம். 70% தண்ணி, 30% தான் நிலம். நம்ம இருக்கிற இந்த பூமியில் நிலமாக இருக்கிறது 30%, மிச்சம் 70% தண்ணி. அந்த 70% தண்ணியில் உப்பு தண்ணியாக இருக்கக்கூடியது 97.5%. அதாவது 97% மேல் உப்பு தண்ணி, கடல் தண்ணி. ஓஷன் இருக்குல்ல, 5 பெருங்கடல், ஓஷன் இருக்கு, சி இருக்கு, எல்லா சீயும் எல்லாமே தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது, கடலில் இருக்கிறது. மிச்சம் 2% தண்ணி இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்கு? மிச்சம்லாம் பனிப்பாறைகளாக ஆர்டிக் அண்டார்டிக்கில் இருக்கு. அதில் 1%க்கு மேலே பனிப்பாறையாக இருக்குது. ஒரு 1% தான், அதுக்கும் கம்மியாக இருக்குது நிலத்தடி நீர். நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம உடனே போய் பக்கெட் போட்டு குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஸோ நிலத்தடி நீராக இருக்கிறது 1%க்கும் கம்மி. நாம் குடிக்கக்கூடிய தண்ணி, நன்னீர் அப்படின்னு சொல்கிறல, உடனே போய் கிணத்துல எடுத்து சாப்பிட்றோம். அப்புறம் 6 குளங்கள் இருக்கிறது. இது எவ்வளோனா 0.9%. 0.9%. 1%க்கும் கம்மியாக தான் நிலத்துக்கு மேலே நம்ம பார்க்குற ஆறு, குளம், ஓடை, வாய்க்கால், கிணறு, இதிலெல்லாம் நல்ல தண்ணீர் இருக்குது. அப்போ அந்த 1%-ஐ எப்படி பார்த்துக்கணும்? நம்ம எப்படி பார்த்துக்கணும்? வீணாக்கலாமா அந்த தண்ணியை? வீணாக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கணும். அதில் குப்பையை கலக்கிறது, கழிவு கலக்கிறது, ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவு கலக்கிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா இருக்கிறது குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தண்ணி 1%க்கும் கம்மி. அந்த 1% தண்ணியை நம்ம முறையாக சேமிக்க வேண்டும், முறையாக பராமரிக்க வேண்டும், முறையாக அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றால் அந்த தண்ணியை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அதை மாசுபடுத்தக்கூடாது. அதுதான் நீங்கள் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற மெசேஜ். ஓகேவா? நீங்கள் எல்லாம் சின்ன பசங்க, நீங்கள் வளர்றீங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தண்ணியை மாசுபடுத்திட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏற்காடில் வந்து நல்ல தண்ணி வருதா இல்லையா? மலையிலேருந்து ஏற்காடு பக்கத்தில் எத்தனை பேர் ஏற்காடு போயிருக்கீங்க? எல்லாருமே போயிருப்போம், நானும் போயிருக்கிறேன். அப்போ ஏற்காடுலேருந்து தண்ணி வருது, மலையிலேருந்து நல்ல தண்ணி வருது. ஆனால் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தோடனே என்ன ஆயிடுது? சாக்கடையாக ஆயிடுதா இல்லையா? நம்மளால் அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுதா? இல்லை. எப்பேற்பட்ட நதி இந்த ஊர்! காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லலாம். இதை கேரளாவை சொல்கிற மாதிரி சேலத்தையும் காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லலாம். ஏன்னா அற்புதமான ஒரு மலை, ஏற்காடு மலை. 3 மிகப்பெரிய நதிகள் ஓடுது. இவ்வளோ இயற்கை வளங்கள் இருந்தும் தண்ணீர், நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்கவில்லைன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம். அப்போ வாட்டர் கன்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். வாட்டர் கன்சர்வேஷன்னா அந்த தண்ணியை நம்ம நல்லா பார்த்துக்கணும். எந்த இடத்துல அதில் கழிவு வருதோ அதை நம்ம சரிப்படுத்தணும். அதே போல் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, இந்த தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும். ஆனால் சேலம் பொறுத்த வரைக்கும் தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கா இல்லையா? எங்கே தண்ணி தேக்கி வைக்கிறாங்க? மேட்டூர் டேம். வெரி குட். மேட்டூர் டேமில் நல்ல தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்க. மேட்டூர் டேமுடைய கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பிடிக்கலாம்? 93 TMC. இப்போ கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 85 TMC தண்ணி பிடிக்கலாம். டிஎம்சினா என்ன? டிஎம்சினா தெரியுதா? அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 1000 மில்லியன், 1000னா என்ன, மில்லியன்னா என்ன? மில்லியன்னா 10 லட்சம்,
1000னா அதை 1000 × 10 லட்சம் அப்படின்னா 1 பில்லியன். அதாவது பில்லியன் கணக்கில் தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம் எங்கள் மேட்டூர் டேம். அந்த பில்லியன் கணக்குனா எப்படி? இப்போ கியூபிக் ஃபீட்டுன்னா ஒரு கியூப் பார்த்துருக்கீங்களா? விளையாட கியூப் தெரியுமா? கலர் கலராக இருக்குமே. யார் கியூபுக்கு அந்த ரூபிக்ஸ் கியூபில் விளையாடுவீங்க? ஓ, எல்லாரும் விளையாடுவீங்க. சூப்பர். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ண ஒரே கலராக வரும். அந்த கியூபிக் சின்னதாக இருக்குது. அதுவே 1 அடி கியூபாக யோசிச்சு பாருங்க. 1 அடி நீட்டு, 1 அடி பிரெத்து, 1 அடி ஆழம் இருந்ததுன்னா அந்த 1 அடி கியூபிக் ஃபீட்டு தான் நம்ம சொல்கிற கியூபிக் ஃபீட். அந்த கியூபாட்டம் இருக்கும். அதுக்குள்ளே எத்தனை தண்ணி? 1 அடி இருக்கு பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 28 லிட்டர் தண்ணி பிடிக்கலாம். 28 லிட்டர் தண்ணியை அந்த 1 அடி கியூபிக் ஃபீட்டுக்குள்ளே பிடிச்சி வைக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது பில்லியன் கணக்கான தண்ணி, கிட்டத்தட்ட 2800 கோடி லிட்டர் தண்ணியை அதில் நாம் பிடிச்சி வைக்கலாம் எங்கள் மேட்டூர் டேமில். அந்த தண்ணி நமக்கு சேலத்துக்கு எவ்வளோ தேவை தெரியுமா? 5 டிஎம்சி தான். அங்கே எவ்வளோ டிஎம்சி இருக்குது? ஏகப்பட்ட டிஎம்சி இருக்குது. 5 டிஎம்சி. அதே வர நகரத்துக்கு 1 டிஎம்சி தண்ணி இருந்தால் நகரத்தோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்துது. தண்ணியே இல்லை அப்படின்ற பிரச்சனையே வராது. அப்பேற்பட்ட நல்ல தண்ணியை சேமிக்க வைக்க முடியாமல் கடலுக்கு தினம் அனுப்பிடுறோம். சேமிக்க வைக்க முடியல. இந்த மேட்டூர் தண்ணியை வச்சு தருமபுரி மாவட்டத்துக்கு தண்ணீர் பிரச்சனை தீர்த்துடலாம், சேலம் மாவட்டத்துடைய தண்ணீர் பிரச்சனை தீர்த்துடலாம். ஆனால் அதை நாம் சேர்த்து வைக்க முடியவில்லை. சேர்த்து வச்சாலும் அதை வீணாக கடலில் கொண்டு தள்ளிடுறதுனால தண்ணீர் இல்லை. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணீர், நல்ல காற்றை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். அதை பாதுகாத்தாலே இந்த குளோபல் வார்மிங், இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு. அதை நாம் தடுத்து நிறுத்திடலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தண்ணியை வீணாக்காமல் பார்த்துக்கிறது, அதே சமயம் காற்றை மாசுபடுத்தாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சுகாதார பிரச்சனையாலும் நம்ம தீர்த்து வச்சிடலாம். நீங்கள் பசங்களாம், நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லணுன்னு தான் வந்தேன் இன்றைக்கி. கிளைமேட் சேஞ்ச் ஒன்று, குளோபல் வார்மிங் ஒன்று. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். எல்லோரும் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு? எல்லாரும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஓடுவீங்களா? சரி, சேலம் மாவட்டத்தில் யார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்? இங்கே சேலம் மாவட்டத்தில் இருக்காங்களே 2 பேர் இருக்காங்க இந்திய அளவில். கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர்கள். அடுத்தது பேரா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின மாரியப்பன் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் அதே மாதிரி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கெல்லாம் போகணும், உடம்பை நல்லா வச்சுக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், கெட்டது எதுவுமே பண்ணக்கூடாது. உடம்பு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ரோஸ் கலர் மிட்டாய் யாரா கொடுத்தா வாங்கிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏன்னா அந்த மிட்டாயில் அவ்வளோ பெரிய நஞ்சு கலந்து, போதை கலந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்க அந்த மிட்டாயை சாப்பிட்டா திருப்பி அந்த மிட்டாயை கேட்பாங்களாம். கேட்டு வாங்கி சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன சொல்லணும்? முதல்ல நோ. என்ன சொல்லணும்? நோ சொல்லணும். உங்கள் எல்லாரும் என்ன கற்றுக்குப்பீங்க? நோ சொல்லணும்னு முதல்ல கற்றுக்கோங்க. எதுக்கு நோ சொல்லணும்? படிக்கிறதுக்கு நோ சொல்லணுமா? இல்லை, படிக்கிறதுக்கு எஸ். லைப்ரரி போகணும். போகிறீங்களா? கஞ்சா கொடுக்குறாங்க, மது பக்கம் விற்கிறாங்க, அந்த பக்கம் போவீங்களா? நோ. அதுதான் முக்கியமான விஷயம். எதுக்கு நோ சொல்லணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா படிக்க சொன்னால் எஸ் சொல்லுங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை தெரியாதவங்க போதையோ கஞ்சாவோ இல்லை குடியோ ஒரே ஒரு வாட்டி சிகரெட் குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தா என்ன சொல்லணும்? முதல் தடவை நோ சொல்லலாம். சே நோ த ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைமே நோ. அப்புறம் ஈரல் கெட்டு போகும், லங்ஸ் இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு அத்லீட் ஆகவோ, ஒரு கோல்டு மெடலை வின் பண்ண முடியுமா? இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியுமா? இல்லை ஒரு ஓட்ட பந்தயம் போக முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லை? எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும். ஆம்பளை பசங்கள்லாம் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஓடுறீங்க, ஜெயிக்கிறீங்க. பெண்கள்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் கராத்தே கொபுடோன்ற விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. யாருக்கெல்லாம் சிலம்பம் கராத்தே தெரியும்? பெண்களுக்கு
வெரி குட். கற்றுக்கணும், எல்லாரும் கற்றுக்கணும். என்னுடைய பெண்களுக்கெல்லாம் சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக சிலம்பம் சுத்த கற்றுக்கோங்க. நிறைய தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. அதனால் முக்கியமாக தற்காப்பு கலைகளை நீங்கள்லாம் கற்றுக்கணும். ஏன்னா அது நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அதை நீங்கள் சமாளிக்கலாம். இது ரெண்டுமே பண்ணணும். ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம். விளையாடு, அதாவது வாலிபாலோ ஓட்டப்பந்தயமோ இல்லைனா ஹாக்கியோ எது வேணாலுமே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இந்த ஊர்லேயே ஒருத்தர் படிச்சுட்டு 1976லேருந்து 1984 வரைக்கும் சேலத்தில் தான் படித்தார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அதை 11 செகண்டில் ஓடிருக்காரு. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒலிம்பிக் ரெக்கார்டே 10 செகண்ட் 9 செகண்டு தான். ஆனால் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 11 செகண்டு 1979லேருந்து 86லேருந்து அவர் ஓடிருக்காரு. அந்த ரெக்கார்டை ரொம்ப நாளாக சேலம் மாவட்டத்தில் பீட் பண்ணல. சேலம்னா ஒருங்கிணைந்த டிவிஷன் சாம்பியன். சேலம் மட்டும் இல்லை, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஒசூர் இதெல்லாம் சேர்ந்து நாமக்கல், இதுதான் டிவிஷன் சொல்லுவாங்க. அந்த டிவிஷனில் அவர் படைத்த அந்த 11 செகண்ட் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 11 செகண்ட் ஓடி ஜெயிச்ச ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் தெரியுமா? யார்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரும் இந்த சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு பள்ளிக்கூடத்தில் படித்தார். அவர் இது படித்த அந்த ரெக்கார்டு, அதாவது சேலம் டிவிஷனில் 100 மீட்டர்ஸ் ரேஸில் 11 செகண்ட் அவர் படித்த அந்த ரெக்கார்டை ரொம்ப வருஷம் சேலம் டிவிஷனில் பீட் பண்ணலன்னாங்க. இப்போ பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷமாக அந்த ரெக்கார்டு இருந்தது சேலம் டிவிஷனில். இப்போ யார் அந்த ரெக்கார்ட் ஹோல்டர் தெரியல. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் நம்மெல்லாம் கிங்காக இருக்கணுமா இல்லையா? எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். அப்போ தான் தனி மனித ஒழுக்கம் வளரும். நம்மளுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரிய ஆர்கிடெக்ட் ஆகலாம், பெரிய வாத்தியார் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகலாம், பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தலாம், ஒரு சிறந்த தாய்மாராக இருக்கலாம், சிறந்த தந்தையாக இருக்கலாம். ஆனால் தனி மனித ஒழுக்கம் தான் முதல்ல முக்கியம். நீங்கள் பெரிய படிப்பாளின்றதை விட ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பொண்ணுன்ற பேர் தான் நீங்கள் வாங்கணும். யூ ஹாவ் டு பி குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ், நாட் எனிதிங் எல்ஸ். சரியா? நல்ல பசங்கன்ற பேரை எடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் எல்லோரும் பெரிய பசங்க சொல்கிற பின்னாடி லாஸ்ட் பெஞ்சில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா? இல்லையா? யாருமே சோஷியல் மீடியாவில் இல்லையா? ரொம்ப நல்லது. எனக்கு கூட சோஷியல் மீடியானா முதல்ல அந்தளவுக்கு அதில் நான் இதுவாக இல்லை. இப்போ தான் கொஞ்சம் நான் நிறைய வெளியில் போகிறதுனால, நிறைய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால இந்த ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கிறேன். ஆனால் சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் அதை தவறாக பயன்படுத்துவதை விட்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க. படிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்கள். வேறு எதற்குமே அதை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி ஃபோனில் எல்லாமே வருதா இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ போட்டால் உடனே என்ன சொல்லிடுறாங்க? 100 லைக்காவது வாங்கணும், 10 லைக்காவது வாங்கணும் அப்படின்றாங்க. 10 லைக் வாங்கிறத விட நீங்கள் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்குறதா ரொம்ப முக்கியம். நீங்கள் 10 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறத விட நல்ல பையன், ஒழுக்கமான பையன்னு பேர் வாங்குறதா உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் இங்கே இந்த பள்ளி வளாகத்தில் வரும்பொழுது நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருந்தாங்க, மரக்கன்றுகளை நடுவதுன்னு. அப்போ இங்கே இந்த படி பார்த்தேன். சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஒரு சிலையை வைத்திருந்து அதில் ஒரு 5 படிக்கற்களை வச்சுருக்கிறீங்க. பொறுமை, விடாமுயற்சி, அன்பு, இதெல்லாம் தானே வச்சுருக்கீங்க. இதெல்லாம் செய்து தான் வெற்றின்றத படியை அடைய முடியும்னு அதில் போட்டிருக்காங்க. அதே உங்களுடைய தாளாளர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இல்லையா? நம்மளுடைய முருகேசன் அண்ணா அவர்கள் அதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி அந்த வெற்றின்ற படியில் நிற்கிறார். இதே உங்களுக்கு மாடல். இவர் தான் உங்களுடைய ஹீரோ. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இது நீங்கள் ஹீரோன்னா நீங்கள் போய் தேட்டர்லேயோ சினிமாலேயோ டிவிலேயோ தேடாதீங்க. உங்களுக்கு நடுவில் எவ்வளோ ஹீரோ, எவ்வளோ பேர் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு நீங்கள்லாம் வாழணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றின்ற படியை நாம் கண்டிப்பாக தொட்டு விடலாம். இதை தான் நான் என் பொண்ணுங்களுக்கு சொல்வேன்.
என்னடா இந்த அம்மா வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லுவது என்னுடைய கடமை. என்னுடைய மகள்களுக்கு சொல்லுவது போல தான் என்னுடைய குழந்தைகளான உங்களுக்கும் நான் சொல்கிறேன். அதனால் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். படிப்பு தானாக வரும். ஏன்னா நீங்கள் ஒழுக்கமாக இருந்தீங்கனாலே ஃபோக்கஸ், டெடிகேஷன் இருக்கும். படிப்பு தானாக வரும். படிப்பு நல்லா வந்ததுன்னா இந்த உலக விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நீங்கள் கட்டி ஆளலாம். உலகத்துக்கே நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். இந்த காலநிலை மாற்றம் என்பதை நாம் எல்லோரும் உங்களோட சேர்ந்து தான் நாங்கள் பண்ண முடியும். இந்த ஒரு ஜெனரேஷன் தான் இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய தலைமுறை. யாரு? நம்ம தான். யாரு? நீங்கள் தான். உங்கள் கையில் தான் அது இருக்கிறது. நம்மிடம் தான் அந்த வாய்ப்பு இருக்கிறது உலகத்தை காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இது மாதிரி வெள்ளத்துலேயும் காட்டு தீயிலையும் வெப்பத்திலேயே தான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்பதால் இன்றைக்கே நாம் அந்த காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்காக நாம் உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனி மனித ஒழுக்கம், படிப்பு, அடுத்தது இயற்கை, இந்த மூணையுமே நீங்கள் ஒரு கூட்டாக சேர்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம் என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளோ நேரம் பசியையும் பொறுத்து கொண்டு இன்றைக்கி உட்காந்துருக்கிற என்னுடைய அருமை குழந்தைகளுக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுடைய தாளாளர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களை சந்தித்ததில் எனக்கு தான் மிகுந்த மகிழ்ச்சி. அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்று கூறிக்கொண்டு, சுவாமி விவேகானந்தா பள்ளிக்கூடத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பசுமை தாயகத்திற்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய அண்ணன் முருகேசன் அவர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக 10ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சான்றிதழ்களை வழங்கி ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி. வாய்ப்புக்கு ஏற்றவாறு விழாவின் சிறப்பு விருந்தினர் நாம் வாழ்ந்து வரும் பூமியை காக்க மேற்கொள்ளப்பட வேண்டியவைகளை குறித்தும் சரிவர விளக்கியதோடு அதனை தெளிவுபடுத்தியும் இருந்தார். காரணம் இதுதான் நாளைய தலைமுறையினரை இவ்வுலகத்தில் வாழ வைக்கப் போகிறது எனலாம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.